வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிகப்பு பூசணிக்காய் எடுத்திருக்கேன் சிப்ஸு செய்கிறதுக்காக. இது அல்வா செஞ்சாலும் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற விதை பகுதி எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு தண்ணியில் போட்டு அலசி நம்ம சிப்ஸு சீவரத்தில் சீவிக்கலாம். மெலிசாக வந்திருக்கு. இதில் நீங்கள் கொஞ்சம் தப்பமாக சீவரத்துனாலுமே சீவிக்கலாம். இது துணியில் போட்டு காய வச்சுக்கலாம். துணியில் போட இடம் இல்லாததுனால நான் பாத்திரத்துலேயே வச்சுருக்கேன். பாத்திரத்தில் வச்சு காய வைக்கும்போது கொஞ்சம் தான் காஞ்சிருக்கு, கொஞ்சம் ஈரப்பசை தான் போயிருக்கு, மற்றபடி மெலிசாக இருக்குது. இது நம்ம அது எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்து விட்டு பொரிக்கும் போது சூப்பராக வரும். இதில் அதிகமாக தீ வைக்காமல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க தீ, இல்லை மெலிசாக இருக்கிறதுனால தீஞ்சிரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துருக்கேன். இது மறுமறு சூப்பராக வந்திருக்கு. இதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை கலரும் போது இது ஸ்வீட்டாக இருக்குது. பூசணிக்காய் உப்பு காரம் எல்லாம் சேரும்போது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பசங்க பூசணிக்காய் சாப்பிடாதவங்க கூட இது சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.